வணக்கங்க. இன்னைக்கு நம்ம மாருதி வண்டிங்கலேருந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளலூரில் வந்து ஒரு ஃபார்ம் லேண்டுக்காக வந்திருக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம மாருதி வண்டிங்களில் ஒரு ஃபென்சிங் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த ஃபார்ம் லேண்ட் எப்படி அமைஞ்சிருக்கு, கஸ்டமர் என்னென்ன ரெக்வயர்மெண்ட் கேட்டிருக்காரு, அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு ஃபென்சிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த கஸ்டமரோட இடம் பார்த்தீங்கன்னா வெள்ளலூர் மெயின்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இவரது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட், அதாவது தோப்பு, தென்னந்தோப்பு இதில் வந்து ஒரு இடம் வாங்கியிருக்காருங்க. ஒரு அசட்டுக்காக வாங்கியிருக்காரு. பட் என்னன்னா இவருக்கு வந்து அசட்டுக்காக வாங்கினாலும் ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு ஃபென்சிங் பண்ணணும்னு தான் வந்து ஒரு ஐடியாங்க. ஸோ கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்ட ரெக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா முள்ளுக்கு வேலி போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நம்மளை அப்ரோச் பண்ணாருங்க. வெறும் ஒரு பார்பட் ஒயர், ஒரு 7 feet ஸ்டோன் போட்டு ஒரு பார்பட் ஒயர் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ரெக்வயர்மெண்ட் கேட்டாருங்க. ஸோ பட் நம்ம மாருதி வண்டிகள் என்ன அவருக்கு சஜஸ்ட் பண்ணோம்னா, இது வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக வச்சுக்கூடிய லேண்டு. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபென்சிங் போட்டீங்கன்னா நீங்க செலவு பண்ற அமௌண்ட்டுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 8 அடி கல்லுக்கால் போட்டுங்க, 3.5 inch செயின் லிங்க் போட்டு மேல ப்ராப்பரான ஸ்டே ஒயர் யூஸ் பண்ணி இந்த ஃபென்சிங் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசி இருந்ததுங்க. ஸோ சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம மாருதி வண்டியில் இந்த ஃபென்சிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இது கஸ்டமர் கேட்ட மாதிரிங்க வெறும் 7 அடி கல்லுக்கால் போட்டு பார்பட் ஒயர் போட்டிருந்தா இந்த அளவு வந்து ஒரு ஃபினிஷ் வந்து கண்டிப்பா கஸ்டமர் கிடைச்சிருக்காதுங்க. ஸோ இன்னொன்று ஃபினிஷிங் லுக் எல்லாம் தாண்டிங்க இது வந்து நமக்கு சைட்டு பாத்தீங்கன்னா ஒரு தோப்பு மாதிரி யூஸ் பண்றதுனால இதுக்கான ஃபென்சிங் கொடுத்தா மட்டும்தான் அவர் கொடுக்குற அமௌண்ட்டுக்கான சொல்யூஷன் வந்து கரெக்டாக இருக்குங்க. ஸோ நம்ம ஃபார்ம் லேண்டுக்கு பண்ணுற எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மென்ஷன் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்டே ஒயருங்க. அது வந்து ஒரு ப்ராப்பரான 4 mm ஒயர் யூஸ் பண்ணி போட்டால் மட்டும்தான் வந்துட்டு இந்த ஸ்டே ஒயரோட யூசேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து ஸ்டே ஒயர் வந்து நம்ம வந்து வாலண்டியராக வந்து கம்பல்சரி நீங்கள் போடுங்க, அப்போதான் அது ஃபென்சிங்க்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஸ்டே ஒயர் வந்து சஜஸ்ட் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சந்தேகம் வந்து கேட்டுக்கு வந்து எவ்வளோ அடி கேப் உள்ள அப்படிங்கிற வந்து டவுட் வந்ததுங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம பர்சனலாக சஜஸ்ட் பண்ணது அவருக்கு பார்த்தீங்கன்னா 16 அடி கேட்டு போடுங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு ரிக் வண்டியோ லாரி எது வந்தாலும் டேர்ன் பண்ணுறக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ரோடு ஃபேஸ் இருக்குது, பட் வந்து ரோடோட அகலம் வந்து கம்மியாக இருக்குது, உங்களுக்கு லாரியெல்லாம் வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக வந்து 16 அடி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமர் நம்மளோட சஜஷன் ஏற்று அதே மாதிரி 16 அடி கேட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காருங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக சப்போர்ட் கல்லெல்லாம் கொடுத்து அந்த ஸ்டோன் வந்து நம்ம என் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்டுக்கே ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு ஃபென்சிங் பண்ணுறது வந்து நம்ம மாருதி வண்டினால மட்டும்தான் முடியுங்க. ஸோ அதுக்கு உங்கள் ரெக்வயர்மெண்ட் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, இதை விட உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ள வேணாலும் அது ப்ராப்பர் சொல்யூஷனை நம்ம மாருதி வண்டிகளை பண்ண முடியுங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி தகவல்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபென்சிங் போடணும் நம்ம சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. தரமான கம்பி வேலி வாங்க நம்ம மாருதி வயர் நெட்டிங்க்கு வாங்க.